ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். நாம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, என்னோடய ஸ்டைலில் நான் சத்து மாவு எப்படி தயாரிக்கிறேன்னு தான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். நான் எடுத்திருக்கிறதெல்லாம் பார்த்திங்கன்னா, கொள்ளு, ராகி, கம்பு, கேழ்வரகு, அந்த வீடியோலேயே நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த மாதிரி தான் நான் எடுத்திருக்கேன். நான் முந்திரியோ இல்லை பாதாமோ எதுவும் எடுத்துக்கல. இதை டைரெக்டாகவே பசங்களுக்கு கொடுத்துருவேன். அதே போல் கலக்கா கொட்டையும் எடுத்துக்கல, மூக்கடலையும் போடலை. ஏன்னா அது ரொம்ப நாளைக்கு நம்ம மாவு வைக்கும் போது எண்ணெய் ஜிகுண்டு வாசனை வந்துடும். ஸோ அதனால் அதெல்லாம் நான் குழம்பு வச்சு கொடுத்துக்கலாம் அப்படின்னு இது கூட சேர்க்கல. வெறும் நான் எடுத்துருக்கிற இந்த ஐட்டம் மட்டும் வச்சு நீங்கள் சத்து மாவு பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு 3 மாதம் ஆனாலும் எந்த ஒரு பேட் ஸ்மெல்லும் வராமல் நல்லாயிருக்கும். எல்லா பொருளையும் இந்த மாதிரி சிம்மில் வானலி வச்சுட்டு நல்லா ஸ்லோவாக வறுத்து எடுத்துக்குங்க. அதை ஒரு தட்டில் போட்டு நல்லாவே ஆற வச்சுடுங்க. நல்லா கூலாகட்டும். அதுக்கப்புறமா மிஷினில் கொடுத்து நீங்கள் அதை அரைச்சிட்டு வந்து வச்சுக்கிட்டு தினம் ஒரு 1.5 ஸ்பூன் போட்டு 1 டம்ளர் தண்ணி ஊற்றி ஒருத்தருக்கு அந்த மாதிரி கணக்கில் நீங்கள் கஞ்சி பண்ணி கொடுத்தீங்கன்னா, இந்த காலேஜ் ஸ்கூல் போகிற பசங்க இருக்காங்க இல்லைங்களா, காலையில் நாங்கள் டிஃபன் சாப்பிட மாட்டோம்னு சொல்லுவாங்க. 7:30க்கெல்லாம் கிளம்பிடுவாங்க. ஏன் 7 o'clock கிளம்புற ஸ்கூல் குழந்தைங்க கூட நிறைய பேர் இருக்காங்க. அப்போது நம்ம இட்லியோ தோசையோ அவங்களுக்கு ஊட்டிகிட்டு இருக்க முடியாது. அதை 9:30 டைமில் பிரேக்கில் அவங்க சாப்பிட்டுட்டோன்னு பாக்ஸில் வச்சு அனுப்பிச்சிட்டு இந்த மாதிரி நம்ம கஞ்சியாக பண்ணி வச்சுக்கிட்டு டெய்லி 1 டம்ளர் கஞ்சி அவங்களுக்கு கொடுத்து அனுப்பினோம்னா நம்மளுக்கும் அவங்க எம்டி வயிறோடு போனாங்கன்ற கவலை இருக்காது. அவங்களுக்கும் நல்ல ஸ்ட்ரென்த் இருக்கும். ப்ரேயரில் நிற்கும் போதும் சரி, ஒரு 9:30 பிரேக்ஃபாஸ்ட் வர வரைக்குமோ அவங்க கொஞ்சம் எனர்ஜெட்டிக்காக ஃபீல் பண்ணுவாங்க. நல்லதும் கூட. ஸோ இந்த மாதிரி நான் எப்போவுமே எங்கள் குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி சத்து மாவு தாங்க பண்ணி வச்சுப்பேன் வீட்லேயே. தயவுசெய்து கடையில் இருக்கிறது எதுவுமே சத்து மாவுன்னு சொல்லி விற்கிறாங்கன்னா வாங்காதீங்க. ஏன் அப்படி சொல்கிறேன்னா, கண்டிப்பாக அது கெட்டு போகாமல் இருக்க ப்ரிசர்வேட்டிவ் கண்டிப்பாக சேர்ப்பாங்க. உங்களுக்கு மென்ஷன் பண்ணலனாலும் அது சேர்த்து தான் அவங்க விற்பாங்க. ஸோ இந்த மாதிரி பாக்ஸ் ஐட்டம், இந்த பேக்கெட் ஐட்டம்லாம் வாங்கி குழந்தைங்களுக்கு எப்போவுமே கொடுக்க போகாதீங்க. உங்களுக்கு வேலைக்கு போகிறீங்க, டைமே இல்லைன்னா கூட நீங்கள் ஒரு சண்டேயில் உங்களுக்கு ஒரு 1/2 hour இருந்தால் போதும். நம்ம வெறும் வறுக்க மட்டும்தான் போகிறோம். என்னென்ன பொருள் தேவையோ எழுதி வச்சுக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அதை சேர்த்துட்டா போதும். வாங்கிட்டு அந்த 1/2 மணி நேரம் நம்மளுக்கு வறுக்கிறதுக்கு மட்டும்தான் டைம் தேவைப்படும். இந்த மாதிரி வறுத்து நல்லா கூல் பண்ணிவிட்டு நம்ம மிஷினில் தான் கொடுக்க போகிறோம். மிஷினில் கொடுத்து அரைச்சிட்டு வச்சுக்கிட்டா நம்ம எப்போ வேணும்னாலும் இந்த கஞ்சியை செஞ்சு குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். பெரியவங்களும் குடிக்கலாம். ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.